அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீம் அகமதுவை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நியமிக்க பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதியாக கொலிஜியமானது இந்த பரிந்துரையை வழங்கியுள்ளது. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீம் அகமதுவை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நியமிக்க பரிந்துரை வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். தற்பொழுது உச்சநீதிமன்ற கொலிஜியம் சார்பில் அறிவிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஷமீம் அகமதுவை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிப்பதற்கு கடந்த 21ஆம் தேதி கொலிஜியம் பரிந்துரை செய்ததாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது நிர்வாக காரணங்களுக்காக இந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பரிசீலனை, அதாவது அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கான இந்த பரிந்துரையை மறுபரிசீலனை செய்யுமாறு ஆகஸ்ட் 22ஆம் தேதியே ஷமீம் அகமது தங்களிடம் கோரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறி அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஷமீம் அகமதுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு கொலிஜியம் பரிந்துரைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரினுடைய இந்த பரிந்துரை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் அரசாணை பிறப்பிக்கும் பட்சத்தில் அவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்பார். ஷமீம் அகமதுவை பொறுத்த வரைக்கும் அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை அடிப்படையாக கொண்டவர். கடந்த 1966ஆம் ஆண்டு 3வது மாதம் பிறந்தவர். அலகாபாத் உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றிய அவர் தற்பொழுது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பணியாற்றி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.